நீங்க வந்து முதல்ல இந்த தெற்கு தொகுதியில நின்னீங்க, அங்கேயும் வெற்றி. வடக்குக்கு போனீங்க, அங்கேயும் வெற்றி. திரும்ப இப்ப தெற்குக்கே வந்திருக்கீங்க. ஸோ திரும்ப நீங்க சொன்ன மாரி நீங்க பொறந்து, நீங்க இருந்த மண்ணிலேயே திரும்ப வந்திருக்கீங்க. ஸோ எவ்வளவு நெகிழ்ச்சியா இருந்தது அந்த தருணம்? தொகுதியும் நான் அந்த மக்களை உண்மையிலே பாராட்டணும். என் வாழ்நாளில் பிறந்த வீட்டில் கொடுக்குற மரியாதையை விட புகுந்த வீட்டுக்கு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா எனக்கு கேண்டிடேட்டை போட்டு 15 நாள் தான். 15 நாளில் 8 நாள் நான் வந்து கால் ஃப்ராக்சர் ஆகி 7 நாள் தான் கேம்பிங் பண்ணேன். 7 நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த மக்கள் என்னை வெற்றி பெற செய்ய வச்சாங்கன்னா அவங்கள நான் என்ன நினைக்கிறது? கடவுளுக்கு சமமாக அவங்கள நினைக்கிறேன். இங்கே இருக்கிற தெற்கு தொகுதி மக்களே எனக்காக கேன்வாஸ் பண்ணாங்க. அவங்க சொந்த பந்த நட்பு வட்டாரத்துலேருந்து ஃபோன் போட்டு உங்களுக்கு உழைக்கிற ஒரு எம்எல்ஏ வந்திருக்காரு, நீங்கள் அவங்களுக்கு வாக்களிங்க. 7 நாள் தான் நான் பிரச்சாரத்துக்கே போனேன். அங்கேயும் வெற்றி பெற்றேன். இப்போ என்னுடைய பிறந்த வீட்டுக்கு வந்துட்டேன். பிறந்த வீட்டுக்கு வந்ததுனால இன்னும் சேவை செய்யணும். நான் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் இருக்கேன். அதனால் எனக்கு எந்த தொகுதியும் பிரச்சனை இல்லை. அதிமுக தொண்டனுங்கிற மதிப்பு தான் என்னை பொறுத்தளவு. தனிப்பட்ட அர்ஜுனனுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை. அம்மன் அர்ஜுனங்கிற செல்வாக்கெல்லாம் கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை. யார் எங்கே போய் நின்னாலும் வெற்றி பெறும்.